ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்போம் கற்பிப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரீசனிங்கில் க்யூப் அண்ட் டைசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ க்யூப்பில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சம் அப்புறம் ஓப்பன் டைஸ் அதை பற்றி தான் பார்ப்போம். அதே மாதிரி எவ்வளோ கார்னர் இருக்குது, எவ்வளோ வெர்டிசஸ் இருக்குது, எவ்வளோ எட்ஜஸ் இருக்குது, எவ்வளோ சர்ஃபேஸ் இருக்குது, அதே மாதிரி விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபேஸ் 8 நடந்துச்சு. எஸ்எஸ்சி ஃபேஸ் 8ல் நான் அட்டன் பண்ணும்போது அதில் இப்படி தான் டேரெக்டாக கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டைஸ் அல்லது க்யூப் இதில் எடுத்துக்கிட்டால் எத்தனை கார்னர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஹவு மெனி கார்னர்ஸ் அல்லது வெட்டிசஸ் அது எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கார்னர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா கார்னர்ஸ் அல்லது வெட்டிசஸ். ஓகேவா? ஸோ கார்னர்ஸ் அல்லது வெட்டிசஸ் எத்தனை இருக்குன்னா 8 இருக்குது. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கணும். ஓகே, தென் அடுத்தது எத்தனை எட்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது, ஹவு மெனி எட்ஜஸ் இன் க்யூப் அப்படி கேட்கலாம். ஸோ 12 எட்ஜஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எத்தனை சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஓகே, நமக்கு தெரிஞ்சது ஃபேஸஸ் தான் தெரியும். ஸோ சர்ஃபேஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் அல்லது ஃபேஸஸ். ஓகேவா? எத்தனை ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது 6 ஃபேஸஸ். ஓகேவா? 6 ஃபேஸஸ். ஓகே, ஸோ எத்தனை கார்னர்ஸ் இருக்குது அல்லது வெர்டிசஸ் இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? 8 இருக்குது. எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னு கேட்டால் 12. தென் எத்தனை சர்ஃபேஸ் அல்லது ஃபேஸஸ் இருக்குன்னு கேட்டால் 6. ஓகேவா? ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஒரு க்யூப் அண்ட் டைஸ் இந்த தான் பார்க்க போகிறோம். ஸோ க்யூப்பில் டைஸில் எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஜென்ரல் டைஸ், தென் ஸ்டாண்டர்ட் டைஸ், தென் ஓப்பன் டைஸ். ஓகே, ஸோ இந்த மூணுத்தையும் பற்றி இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஜென்ரல் டைஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் மெத்தடில் நீங்கள் செய்யணும், சம் செய்யணும். தென் ஸ்டாண்டர்ட் டைஸில் ஒரு டைப் ஆஃப் மெத்தட் செய்யணும். தென் ஓப்பன் டைஸ் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஜென்ரல் டைஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஸோ ஜென்ரல் டைஸ் அப்படின்னா என்னென்னா அட்ஜசன்ட் சைடை 2 சைடை நீங்கள் கூட்டுனீங்க அப்படின்னா அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்க, சம் பண்ணிங்கன்னா அது 7 வரும். ஓகே, ஸோ ஜென்ரல் டைஸ்னால் என்னது, அட்ஜசன்ட் கூட்டணும்னா அது 7 வரும். ஓகே, அப்போ ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் என்ன, நம்ம கூட்டும் போது 7 வராமல் இருக்கிறதுலாம் ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜென்ரல் டைஸ்னால் என்னது, அட்ஜசன்ட் சைடை நம்ம இப்போ ப்ளஸ் பண்ணும் போது கூட்டணும் அப்படின்னா, அதாவது ப்ளஸ் பண்ணோன்னா 7 வந்துச்சுன்னா அது ஜென்ரல் டைஸ், 7 வரலன்னா ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்குள்ளே போகலாம். இப்போது பாருங்கள், ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் நம்ம ஒன்று கூட்டினாலும் 7 வந்தால் அது ஃபுல்லாகவே ஜென்ரல் டைஸ். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், 5 4. ஓகே, ஸோ கூட்டினா பாருங்கள் 9 வருது, வரல. 5 1 அட்ஜசன்ட் இப்படி தான் கூட்டணும். ஓகே, 5 1 கூட்டினா 6 வருது. ஸோ இது ஜென்ரல் டைஸ் இல்லை. ஓகேவா? ஸோ இது ஸ்டாண்டர்ட் டைஸ் இருக்கலாம். ஓகே, அடுத்த பாருங்க 4 3 கூட்டினா என்ன வரும், 7. அப்போது கண்டிப்பாக இது ஜென்ரல் டைஸ். அப்போ இதில் மூணுமே என்னது, ஜென்ரல் டைஸ் தான். ஓகே, ஸோ ஜென்ரல் டைஸும் ஸ்டாண்டர்ட் டைஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அட்ஜசன்ட் சைடை கூட்டும் போது இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று 7 வந்தால் கூட அது ஃபுல்லாகவே ஜென்ரல் டைஸாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் டைஸ்க்கு பார்க்கலாமா? இப்போ ஸ்டாண்டர்ட் டைஸோட எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ பாருங்கள், 2 1 கூட்டினா என்ன வருது, 3. ஓகேவா? தென் 2 4 கூட்டினா பாருங்கள் 6, 4 1 5. ஓகே, அப்போ 7 வரவே இல்லை. அப்போ இது என்னது, ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் 5 1 கூட்டுங்க 6, தென் 5 3 கூட்டினா 8, 3 1 கூட்டினா 4. அப்போ இதுவும் 7 வரல. அப்போ இது என்னது, ஸ்டாண்டர்ட் டைஸ். அப்போ இது ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஷின்குள்ளே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜென்ரல் டைஸ் தான் என்னது, நம்ம அட்ஜசன்ட் சைடை கூட்டும் போது 7 வந்துச்சுன்னா அது ஜென்ரல் டைஸ், அட்ஜசன்ட் அதை கூட்டும் போது 7 வரலன்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகே, ஏன்னு இந்த குரூப்லிங்கில் ஏதாவது 7 வந்தாலும் அது ஃபுல்லாகவே ஜென்ரல் டைஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி மெத்தட் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது ஒரு 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஷின் பார்க்கலாம். 3 positions of a cube are shown below. What will come opposite to face containing 1? ஓகே, ஸோ 1க்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ க்யூப் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு க்யூப்பை பார்த்தோம், நம்ம என்னென்னு சொல்லணும், இது ஜென்ரல் டைஸா ஸ்டாண்டர்ட் டைஸா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ ஜென்ரல் டைஸ்னால் எப்படி இருக்குன்னு சொன்னேன், அட்ஜசன்ட் சைடை சம் பண்ணும்போது 7 வந்துச்சுன்னா அது ஜென்ரல் டைஸ், 7 வரலன்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகே, ஸோ எனி ஒன் ஆஃப் த க்யூப் 7 வரணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 5 4 கூட்டினா என்ன வரும், 9. அப்போ 5 1 கூட்டினா 6. ஸோ இது தேவையில்லை. அடுத்து பார்க்கணும், 4 3 கூட்டினா 7. அப்போ கண்டிப்பாக இது எல்லாமே என்னது, ஜென்ரல் டைஸ். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரல் டைஸில் எப்படி பண்ணணும், சம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது இது ஏன்னு எடுத்துக்கலாம், இது பின்னு எடுத்துக்கலாம்,
இதை சீன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த 2 டைஸில் இருந்து ஏதாவது ஒரு டைஸ் 2 டைஸ் எடுத்துக்கணும். ஓகே, இந்த 3ல் இருந்து ஏதாவது 2 டைஸ் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2ல் ஏதாவது காமனாக 2 பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக இருக்கும், காமனாக தான் இருக்கும். ஸோ 2 காமன் பாயிண்ட் இப்போ ஏயும் பியும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏல காமனாக இருக்குது என்னது 4, பியில் 4. ஓகே, ஸோ 4 தான் காமனாக இருக்குது. ஸோ இந்த 4 இப்படி எழுதிக்கணும். ஓகேவா? இப்போது இந்த 4 இதை ஜென்ரல் டைஸ்னால் இப்படி தான் இருக்கணும். ஓகே, ஸோ காமன் 2 டைஸ் எடுக்கணும். 2 டைஸில் காமனை வந்து இப்படி எழுதிக்கணும். ஓகே, காமனை எழுதுனதுக்கு அப்புறம் கிளாக் வைஸ். ஓகேவா? ஸோ கிளாக் வைஸாக என்ன வருதோ அதை எழுதணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது ஏ அடுத்தானே, இது வந்து ஏக்குள்ளே 4, இது பிக்குள்ளே 4. ஓகேவா? ஸோ கிளாக் வைஸில் எழுதணும். ஸோ இந்த 4க்கு அப்புறம் என்ன இருக்குது? கிளாக் வைஸில் ஃபஸ்ட்டு ஏல என்ன இருக்குது? 5 இருக்குது, அப்புறம் 1 இருக்குது. அப்போ கிளாக் வைஸில் எழுதுனா 5 தென் 1. ஓகேவா? தென் அடுத்தது இந்த பிங்கிறத எடுக்கிறோம். ஸோ பியில் நம்ம கிளாக் வைஸுங்கிறது இப்படி தானே? ஸோ இப்படி. அடுத்தது என்ன இருக்குது? 3 இருக்குது. ஓகேவா? ஸோ 3 ஃபஸ்ட் எழுதணும், அடுத்தது 6 எழுதணும். ஓகே, இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? 1க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 1க்கு ஆப்போசிட் என்னது? 6 தான் 1க்கு ஆப்போசிட். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஜென்ரல் டைஸில் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் ஏன் ஃபஸ்ட் 2 எடுத்தீங்க, அடுத்த 2 எடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த 2 எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஏயும் சியும் எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஏயும் சிக்கும் உள்ள காமனான பாயிண்ட் என்ன இருக்குது? 5 இருக்குது. ஓகே, 5. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏல கிளாக் வைஸ் போங்க. ஸோ என்னது வரும்? 1 4. ஓகேவா? இது கிளாக் வைஸ் பண்ண என்ன வரும்? 6 2. ஓகே, அப்போ 1க்கும் 6 தான் எப்போவுமே ஆப்போசிட். ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரல் டைஸோட மெத்தட். ஓகே, ஸோ ஜென்ரல் டைஸ்னால என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு சம்முன்னு கொடுத்துட்டாங்கன்னா அது ஜென்ரல் டைஸாக ஸ்டாண்டர்ட் டைஸான்னு பார்க்கணும். ஸோ ஜென்ரல் டைஸ்னால் சம் ஆஃப் த அட்ஜசன்ட் வந்து 7 வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது ஜென்ரல் டைஸ், வரலன்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரல் டைஸில் ஏதாவது ஒரு டைஸ் எடுத்துக்கணும். அதில் காமன் பாயிண்ட்டை எழுதிக்கிட்டு அதை ஆன்டி கிளாக் வைஸாக பாயிண்ட் பண்ணணும். பாயிண்ட் பண்ணிவிட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு மேட்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் டைஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் டைஸோட எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போது ஜென்ரல் டைஸ்லே இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ரெண்டு கியூப் 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஜென்ரல் டைஸாக ஸ்டாண்டர்ட் டைஸாக பார்க்கலாமா? ஸோ 2 + 5 என்னது 7. அப்போ கண்டிப்பாக இது வந்து ஜென்ரல் டைஸ் தான். ஓகே, ஸோ இப்போது இதில் என்ன கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 2க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்னதுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க? 2க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 2க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 2க்கும் காமன் பாயிண்ட் தானே எடுப்போம். நமக்கு வந்து ஜென்ரல் டைஸ்னால என்னது? காமன் பாயிண்ட் எடுப்போம். ஸோ காமன் பாயிண்ட் பாருங்கள், 1 5 ரெண்டுமே காமனாக இருக்குது. 1 5 2 காமனாக இருக்குது. இப்படி 2 இது காமனாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ 1க்கு 5 தான் ஆப்போசிட், அப்போ பேலன்ஸ் இருக்க 2 தான் ஆப்போசிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 1 5 காமனாக இருக்கா? ஸோ 1 5 2 காமனாக இருக்கிறதுனால 1க்கு 5 தான் ஆப்போசிட், 5க்கு 1 தான் ஆப்போசிட் இப்படியும் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ பேலன்ஸ் இருக்க 2க்கு என்ன ஆப்போசிட்டாக இருக்கும்? 4 தான் ஆப்போசிட். ஓகேவா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ 2 நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்க 2 தான் ஆப்போசிட். ஓகேவா? ஸோ இப்போ 2க்கு ஆப்போசிட் என்னது? 4. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் டைஸில் இன்னொரு கான்செப்ட். ஓகே, இது செகண்ட் கான்செப்ட் என்னது? 2 நம்பர், அங்கே ஒரு நம்பர் சேமாக இருக்கிறதுனால நம்ம ஆன்டி கிளாக் கிளாக் வைஸில் கொண்டு போய் எழுதணும். ஓகே, அதே இப்போ 2 நம்பர் சேம் ஆச்சுன்னா ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் வந்து என்னது? 2க்கு ஆப்போசிட் 4. இன்னும் மிச்சம் இருக்கிறது தான் வந்து ஆப்போசிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போது நம்ம ஸ்டாண்டர்ட் டைஸ் பார்க்குறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படிங்கிறது என்னது? சம்மை அட்ஜசன்ட் சைடை கூட்டும் போது வந்து 7 வரலன்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 4 + 2 6 வரல, 2 + 1 வரல, 4 + 1 5 வரல, 3 + 2 5 வரல, 3 + 1 4 வரல, 2 + 1 3 வரல. ஸோ கூட்டும் போது என்னது? 7 வராதனால இது ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? ஸோ இப்போது ஏயும் பின்னு எடுத்துக்கலாம். 3 cubes are shown below. What will that come opposite to face containing 4? ஓகே, ஸோ 4க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்றது நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 4 கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதை எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போது 4 தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ = 7ன்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ 4 = 7. என்ன கொடுத்தோம்? 5 கேட்டிருந்தாங்களோ, எது கேட்டிருந்தாலும் 7. ஓகே, ஸோ நடுவில் ஒரு ப்ளஸ்ஸுங்கிற ஒரு சிம்பிள் போட்டுக்கணும். ஓகே, ஸோ 4 எதோட கூட்டினா 7 வரும்? 3 கூட்டினா தானே 7 வரும். ஸோ 3 தான் 4க்கு ஆப்போசிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இது வந்து ஸ்டாண்டர்ட் டைஸில் கொண்டு வரணும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல 1 கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 1 எழுதிக்கணும், = 7 எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ தென் அப்போ 1 எதோ கூட்டினா வரும்?
எதை கூட்டினா வரும் 6 கூட்டினா வரும். அப்போ 1க்கு ஆப்போசிட் என்னது 6 தான். ஓகேவா? ஸோ இப்படி ஸ்டாண்டர்டைஸ் எழுதணும். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்டைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜென்ரல்டைஸுங்கிறது ரொம்ப ஈஸி தான். கிளாக் வைஸில் கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கிளாக் வைஸில் ஃபில் பண்ணி அதை மேட்ச் பண்ணணும். ஓகே, அதே சேம் நம்பர் ரெண்டுத்துலேயும் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மிச்சம் இருக்கோ அதில் மேட்ச் பண்ணி விட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது ஸ்டாண்டர்டைஸ், ஜென்ரல்டைஸ். ஓகேவா? தென் இப்போ ஓப்பன் டைஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஓப்பன் டைஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா கார்னர், எட்ஜஸ், சர்ஃபேஸ், ஃபேஸஸ் இதெல்லாம் பார்த்தது தான். ஓகே, ஸோ ஓப்பன் டைஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டைஸை எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா இப்படிலாம் ஓப்பன் பண்ணலாம். எந்த மெத்தட் எப்படினாலும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கலாம், ஒரு மேலே 3 கீழே 3 இருக்கலாம், இந்த 4 இப்படி 2 இருக்கலாம். ஸோ எப்படினாலும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படினாலும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணியிருக்கிறது ஓப்பன் டைஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். இப்போ இப்படி ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓப்பன் டைஸ் தான். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, கேக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா ஓப்பன் டைஸில் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா இப்போது ஒரு சம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு எது வந்து ஆப்போசிட்டாக வரும்னா தேர்டு தான் ஆப்போசிட்டாக வரும். எது வரும்? தேர்டு தான் ஆப்போசிட்டாக வரும். அதே மாதிரி செகண்ட் பாக்ஸுக்கு, ஓகே, செகண்ட் பாக்ஸுக்கு ஆப்போசிட் என்ன வரும்னா ஃபோர்த்து பாக்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு எது வரும்? தேர்டு. செகண்ட் பாக்ஸுக்கு எது வரும்? ஃபோர்த்து வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இன்னொரு சின்ன ஒரு இது மாதிரி சொல்லிடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இப்படி 2 பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ 2 பாக்ஸ் பார்க்கும்போது என்னென்னா இது ஃபஸ்ட்டு, இது ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? அப்போ இது ஃபஸ்ட்டு இருந்ததுன்னா அப்போ இது தேர்டு, இது தேர்டு. ஓகே, இது செகண்ட் இருந்துச்சுன்னா இது ஃபோர்த் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படி கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது மாதிரி இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு இருக்கும், இது தேர்டு இருக்கும். ஓகேவா? செகண்டு, ஃபோர்த், அப்புறம் இதுவும் அப்படின்னு மேட்ச் ஆகும். ஓகே, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு தேர்டு அப்படி தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ 1 விட்டு 1 அப்படின்னு கூட பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன கான்செப்ட், இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போது நமக்கு கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் கேட்குறாங்க எல்லா கொஸ்டின்லையும். ஏன்னா வந்து காம்படிஷன் அதிகமாகிடுச்சு, ஸோ ட்விஸ்டடாக கேட்குறாங்க. ஓகே, முன்னாடியில் எப்படின்னா ஒரு ஓப்பன் டைஸை கொடுத்து இதுக்கு ஆப்போசிட் என்னன்னு டேரெக்டாக கேட்குவாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ட்விஸ்டாக கேட்குறாங்க, அதையும் நான் உங்களுக்கு எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ கேக் ஆப்போசிட் என்னது? அப்போ இது ஃபஸ்ட் பாக்ஸா? ஸோ ஃபஸ்ட் பாக்ஸ்க்கு ஆப்போசிட் என்னது? என்ன சொல்லியிருக்க? தேர்ட் பாக்ஸ். அப்போ கேக் ஆப்போசிட் என்னது? ஏ. அப்போ கேக் ஆப்போசிட் என்னதுப்பா? ஏ. ஓகேவா? தென் சிக்கு ஆப்போசிட் கேட்டால் என்ன சொல்வீங்க? சிக்கு ஆப்போசிட் என்னது? டி. ஓகேவா? தென் ஈக்கு ஆப்போசிட் என்னது? பி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பாக்ஸுக்கு தேர்ட் பாக்ஸு, செகண்ட் பாக்ஸுக்கு ஃபோர்த் பாக்ஸ். ஓகே, தென் இந்த ஈக்கு இந்த தேர்ட், இது ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கணும், இது தேர்டுன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஃபஸ்ட் பாக்ஸுக்கு தேர்ட் பாக்ஸ். ஓகே, இப்படி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இப்படி ஈஸியாக கொஷின் கேட்குறதே கிடையாது, கொஞ்சம் இதெல்லாம் டிஃபிகல்ட்டாக கேட்குறாங்க. அது என்னங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா பாருங்கள், ஃப்ரம் கிவன் ஆப்ஷன் விச் ஆன்சர் ஃபிகர் கேன் பி ஃபார்ம்டு பை ஃபோல்டிங் த ஃபிகர் கிவன் இன் டு த கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஒரு கொஷின் கொடுத்துட்டு இதில் எந்த ஃபிகர் வந்து ஆப்ஷன் வந்து கரெக்டு, எந்த க்யூப் வந்து இப்படி விரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ என்னென்னா ஆப்போசிட் நம்பர் கெனாட் பி டுகெதர். ஓகேவா? ஸோ என்னது ஆப்போசிட் நம்பர் வந்து என்னது? கெனாட் பி டுகெதர். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு 6க்கு இது ஃபஸ்ட்டு தானே, இது ஃபஸ்ட்டு, இது தேர்டு, இது ஃபஸ்ட்டு, இது தேர்டு. ஓகேவா? தென் செகண்டு, ஃபோர்த். அப்போது 6க்கு ஆப்போசிட் என்னது? 4. அப்படி தானே? 6க்கு ஆப்போசிட் என்னது? 4. ஓகேவா? 6க்கு ஆப்போசிட் என்னது? 4. ஓகே, தென் 1க்கு ஆப்போசிட் என்னது? 5. தென் 3க்கு ஆப்போசிட் என்னது? 2. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்போசிட் நம்பர் cannot be டுகெதர். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் நம்பர் ரெண்டுமே வந்து ஒரே பாக்ஸில் இருக்கக்கூடாது. ஓகே, 6 4 அது 1 5 இல்லை 3 2 இது ரெண்டுமே ஒரே பாக்ஸில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆப்போசிட் நம்பர் ஒரே பாக்ஸில் இருக்காதுல்ல. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 2 இருக்கா? ஸோ இது கிடையாது. அப்போ இது வந்து இந்த டைஸு கிடையாது. ஓகேவா? தென் அடுத்து பாருங்கள் 3 2 இருக்குது. ஸோ அப்போ இதுவும் இந்த டைஸ் கிடையாது. அடுத்து பாருங்கள் 5 4 இருக்கா? இல்லை. தென் 3 4 எதுவும் ஆப்போசிட்டாக கிடையாது. தென் 5 3 அதுவும் ஆப்போசிட் கிடையாது. ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள் 6 4 இருக்குது. ஸோ 6 4 இதில் ஆப்போசிட் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஆப்போசிட் நம்பர் என்னது? cannot be together. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ எந்த க்யூபை இப்படி விரிச்சிருக்காங்க? இந்த க்யூபை தான் இப்படி விரிச்சிருக்காங்க. ஸோ இப்படி வந்து இப்போ கொஷினில் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு ஆப்ஷனில் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஆப்போசிட் நம்பர் cannot be together. ஓகேவா? அப்போ இதையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, தென் இப்போ நம்ம வந்து நம்பர்லாம் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ டாட்டாக கொடுப்பாங்க. இப்போ 6 டாட் 5 டாட் அப்படி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் இப்போ ஜென்ரல் டைஸ்க்கு நம்ம
பழைய இதுக்கு போகிறோம். ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தது நம்பரில் பார்த்தோம். ஸோ நம்பரில் கேட்பாங்க, ஆல்ஃபபெட்டிக் லெட்டரில் கொடுப்பாங்க, இல்லை டாட்ஸில் கொடுப்பாங்க, இல்லை சிம்பிளில் கொடுப்பாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு நம்பரில் கொடுத்தாலோ எதில் கொடுத்தாலுமே வந்து நம்பரில், இப்போ வந்து ஜெனரல் நம்பரில் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் ஃபஸ்ட்டு பார்த்த கான்செப்ட்லாம் வந்து நம்பரில் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ இது ஒரு அடுத்த கான்செப்ட்டு. ஸோ இப்போது ஜென்ரல் டைஸில் நம்பரில் பார்த்தோம். அடுத்த நான் ஜென்ரல் டைஸில் நம்பரில் பார்த்தோம். ஓகேவா? தென் ஃபஸ்ட்டு நம்பரில் பார்த்தோம். ஓகே, ரெண்டாவது எப்படி கொடுப்பாங்கன்னா நம்பரையே வந்து எப்படின்னா டாட்டாக வச்சு கொடுப்பாங்க. இப்போ 6க்கு பதிலாக 6 டாட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கும் அதே மெத்தட் தான். ஓகே, தென் இன்னொன்று ரோமன் லெட்டரில் கொடுப்பாங்க. ஓகே, 4, 5, 6 இப்படி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படி எல்லாமே ஜென்ரல் டைஸில் கொடுத்தானே. ஸோ சேம் கான்செப்ட், ஜென்ரல் டைஸ்னாலும் ஸ்டாண்டர்ட் டைஸ்னாலும் அதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைஸு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ பாருங்கள், 2 portion of cube are shown below. What will come opposite to face containing டெல், இந்த மாதிரி டெல் அது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஜெனரடைஸு ஸ்டாண்டர்டைஸ் அப்ளை எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும், ரெண்டு இதுக்கும் எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ எது காமனாக இருக்குது, ஆல்ஃபா தான் காமனாக இருக்குது. ஸோ ஆல்ஃபா எழுதிக்கணும். ஓகே, இது ஏ, இது பி. ஓகேவா? ஸோ ஏ, இது பி. ஓகேவா? ஸோ காமனாக இருக்கிறது என்னது, ஆல்ஃபா. ஓகே, ஸோ சேம் மெத்தட் கிளாக் வைஸில் போகணும். ஓகேவா? ஸோ கிளாக் வைஸில் போகணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏல கிளாக் வைஸ் போனால் என்ன வரும், டெல், அப்புறம் இந்த ஆல்ஃபா. ஓகேவா? தென் இங்கே கிளாக் வைஸில் போனால் என்ன வரும், தீட்டா, தென் பீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ டெல்லுக்கு ஆப்போசிட் என்னது, தீட்டா. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க நம்மளோட க்யூபு 10 டைஸில் வந்து இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம இன்னொரு தடவை ரீகேப் பார்த்துலாம். ஸோ ஜென்ரல் டைஸ் அப்படின்னா என்னது, நம்ம வந்து அட்ஜசண்ட்டை கூட்டும் போது சம் வந்து 7 இருந்துச்சுன்னா அது வந்து ஜென்ரல், அப்படி இல்லைன்னா அது ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ ஜென்ரல் டைஸாக இருந்துச்சுன்னா எது காமனாக இருக்கோ அந்த 2 காமன் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மெர்ஜ் பண்ணணும். ஓகேவா? ஒரு வேளை காமன் பாயிண்ட் 2 இருந்துச்சுன்னா அதுக்கு பேலன்ஸ் இருக்க 2 தான் அதோட ஆப்போசிட் அப்படின்னு மெர்ஜ் பண்ணிக்கணும். ஓகேவா? தென் நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பார்த்தோம். ஸோ ஸ்டாண்டர்டைஸ்ங்கிறது என்னது, சம் பண்ணால் 7 இல்லாதது ஸ்டாண்டர்டைஸ். ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அது ஈக்குவல் டு 7ன்னு போடணும். ஸோ 7 அந்த கேட்ட என்ன மைனஸ் பண்ணுறாங்களோ வரக்கூடிய ஆன்சர் தான் அதுக்கு ஆப்போசிட். ஓகே, இது ஸ்டாண்டர்டைஸ். ஓகே, தென் ஓப்பன் டைஸ் பார்த்தோம். ஸோ ஓப்பன் டைஸ் அப்படிங்கிறது என்னென்னா 1 3 வந்து மர்ஜ் பண்ணும், தென் செகண்டை 4th வந்து ஆப்போசிட், செகண்ட் தான் 4th ஆப்போசிட். ஓகே, 1க்கு ஆப்போசிட் 3, செகண்டுக்கு ஆப்போசிட் 4th. ஓகே, ஸோ இப்படி ஓப்பன் டைஸில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஓப்பன் டைஸை கொடுத்து ஃபோல்டட் டைஸு எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா நமக்கு ஆப்போசிட் நம்பர் வந்து நம்ம பார்ப்போம்ல, ஓப்பன் டைஸில் ஆப்போசிட் நம்பர் பார்ப்போம்ல, அது வந்து க்யூப்பில் நம்ம கொடுக்குற டைஸ் கீழே கொடுக்குற க்யூப்பில் வந்து டூகெதராக இருக்கக்கூடாது. அப்படி இல்லாதது வந்து தான் ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தென் மறக்காமல் பெல் ஐக்கானை கற்பகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தென் நான் உங்களுக்கு ஒரு 41 கொஸ்டின் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிட்டு பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.